ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரீசெண்டாக இந்தியாவில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்து முடிஞ்சது. இதில் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, குஷ்கா, அதுக்கு 5% ஜிஎஸ்டி. மட்டன் பிரியாணி, வெறும் மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா 12%, மட்டன் பிரியாணி வித் எக்கோட சாப்பிட்றீங்கன்னா 18%, மட்டன் பிரியாணிலேயே முகலாய மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு 18%, ரைத்தாவோ சேலடோ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு 5% வரியும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நம்ம தேட்டருக்கு போவோம் பார்த்தீங்களா, பாப்கார்ன் வாங்குவோம்ல, அந்த தேட்டரில் விற்கக்கூடிய பாப்கார்னில் கேரமலைஸ்டு பாப்கார்னாக இருந்தால் 18% ஜிஎஸ்டி. இதே சால்ட்டு ஸ்பைசியாக போட்டு வாங்குற பாப்கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 12% ஜிஎஸ்டி. இதில் நம்ம வாங்கக்கூடிய கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புது கார் வாங்குறீங்கன்னா 28% ஜிஎஸ்டி, ரோட் டேக்ஸ் 15%. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய காரை விற்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் 18% ஜிஎஸ்டி நம்ம கட்டி தான் விற்க முடியுமாம்மா. எல்லாத்தையுமே நான் வாங்குறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து திங்கிறதுலேருந்து எல்லாம் நடந்து போகிறது வரைக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டிகிட்டே இருந்தால் நான் சம்பாதிக்கிறதும் பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸுக்கு தான் போக போகுது. இதுக்கெல்லாம் எனக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. ஜிஎஸ்டிங்கிறது எல்லாத்துக்குமே வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் சம்பாதிக்கிறதே எதுக்கு போகுதுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ்.